ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வியை பற்றி தான் சொல்ல போகிறோம். கேது எந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணும், எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு கூடவே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 2ஆம் இடத்துல கேது இருந்தால் கேது இருக்கிற இடமெல்லாம் பாதிக்கும்னு சொல்கிறீங்களே, அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறவங்கலாம் குடும்பம் நடத்தாமல் கஷ்டப்படுறானா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருக்காரு. நியாயமான கேள்வி தான். இதுக்கு நம்ம விளக்கத்தை சொல்லி தான் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் இல்லையா? பொதுவாக ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிறது 9 கிரகம், மொத்தம் இருக்கிற ராசிகள் 12 ராசிகள். இந்த 9 கிரகங்களை 12 ராசிகளுக்குள்ளே எங்கெங்கே இருக்குது, சேர்ந்து இருக்கா, தனியாக இருக்கா, எது பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டே வருவோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உபஜயஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உபஜயஸ்தானம் அப்படின்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 3, 6, 10, 11க்கு 10 பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம்னு பேர். இந்த உபஜயஸ்தானத்தில் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் கூடுமான வரைக்கும் அது சுபக்கிரகமாக இருந்தாலும் பாவக்கிரகமாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விதியை தவிர இது முழுமையான விதியாக எடுத்துக்க முடியாது. இன்னொரு பக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாவக்கிரகங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க, சுபக்கிரகங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அப்போ சுபக்கிரகங்கள்னாலே குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், அது சில பேர் வளர்பிறை சந்திரன் அப்படின்னு கூட எடுத்துக்குவாங்க. பொதுவாக சந்திரனால் இந்த இடத்துல சுபக்கிரகமாக தான் எடுத்துக்கணும். அடுத்தது இப்படி பார்க்கும்போது பாவக்கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், அதாவது சுபாவத்தால் பாவக்கிரகம் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த பாவக்கிரகங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் அமரும்போது அதுக்கு நல்ல வலிமையை கொடுக்குது, நல்ல பலனை கொடுக்கறது அப்படிங்கிறது பொதுவான விதி. அதுதான் சொல்கிறது, பாவக்கிரகங்களுக்கு உபஜயஸ்தானம் நல்ல இடம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதில் ஒரு கேள்வி என்னன்னா, கேதுவை பற்றி நீங்கள் சொல்லும்போது 3, 6, 10, 11 இருந்தால் தான் நல்ல பலனை கொடுக்கும், மற்ற இடங்கள்ல இருந்ததுன்னா அது நல்ல பலனை கொடுக்காதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தானே, 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களாம் குடும்பம் நடத்தாமல் போகிறானான்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அப்படி அல்ல. 9 கிரகங்களுக்கும் சில இடங்கள் நல்ல இடம்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவாங்க, சூரியனோ அல்லது செவ்வாயோ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருந்தால், நான் சொல்கிறது ரெண்டும் சேர்ந்து இருந்தால்ல, 10ஆம் இடம்ங்கிறது சூரியனுக்கு ஒரு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய இடம், செவ்வாய்க்கும் ஒரு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தால் அது உச்சமாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, அவர்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சாதிக்காமல் சாக மாட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது செவ்வாய்க்கு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய இடம், ரைட்டு. அப்போ கன்னி செவ்வாய் கடலை ஒத்தும்னு அவனே தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி இருந்தாலும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு பேர் ஸ்தான பலம் அப்படின்னு போகிறாங்க. அந்த ஸ்தானத்தை பொறுத்து சில கிரகங்களுக்கு பலம் உண்டாகுது. அது அதுக்கு பகை வீடாவோ நீச்ச வீடாக பார்க்கும்போது அந்த பலனில் சில மாற்றங்களை உருவாக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதா? செவ்வாய் இருக்கிறவங்களாம் மனுஷனா இல்லையா, அவன் இல்லையா, உடனே கேள்வி, அவன் கோடீஸ்வரன் இல்லையாம்பாங்க. அதாவது அப்படிலாம் எடுக்கவே கூடாது. ஒரு 12 ராசிகள் இருக்குல்ல, இந்த 12 ராசிகள்லையும் பெரிய பெரிய கோடீஸ்வரன்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, அது மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய சாதனையாளர்களும் இருப்பாங்க. அதே போல் ரொம்ப ஏண்டா வாழுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கல்ல, அவர்களும் இந்த 12 ராசியில் இருப்பாங்க. இந்த அளவுகோலை தான் பார்க்கணும். இந்த ராசியில் பிறந்ததுனாலையோ, இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாலேயோ, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனாலையோ அவங்க அப்படியே உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி சொல்லும்போது தான் இந்த கேதுவை பற்றி என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, கேதுங்கிறது ஒருத்தன் செய்த பாவ புண்ணியங்கள், அவன் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய தடைகள், அவன் அடையக்கூடிய ஏமாற்றங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான். அப்படிப்பட்ட கேது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் அந்த கேதுவுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அவனுக்கு தேவதை வசியம்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம். இதே 3ஆம் இடத்துல கேது உள்ள சில பேருக்கு கொஞ்சம் அந்த உணர்ச்சிகள் சற்று குறைவாக இருக்குது, ஆண்களுக்கு ஆண்மை குறைவாக இருக்குது, பெண்மைக்கும் அந்த மாதிரி உணர்ச்சிகள் குறைவாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது கேது இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணோம். கேது உச்சம் பெற்றிருக்கா, நீச்சம் பெற்றிருக்கா, பகை வீட்டில் இருக்கா, இல்லை இதெல்லாம் பார்த்து தானே நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல கேது தான் வேணால் குடும்பம் நடத்தாமல ஓடிடுறாம்பாங்க. அப்போ சனிங்கிறது எல்லாருக்குமே
நம்ம ஜாதகத்தில் எல்லாருமே பார்த்து பயப்படுற ஒரு கிரகமாக இருக்குது. அப்போ சனி எல்லா ஜாதகத்துலேயும் 9 கிரகம் இருக்க தானே செய்யும். அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அதோட வலிமையின்மையாக அது நல்ல பலனை கொடுக்குமா சுமாரான பலனாக கொடுக்குமாங்கிறத தீர்மானிக்கிறது தான் அந்த இடத்த சொல்லிக்கிட்டு வரானே தவிர, ஏன்னா சில நேரங்களில் இந்த ஜோதிடத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய மேதாவியாக இருக்கலாம், சில பேர் வந்து நல்ல ஒரு விஷயத்தை நல்லா படிச்சுட்டு மற்றவங்களுக்கு புரிஞ்சு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் நல்லா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அடிப்படை கல்வி ஆனாவனால் ஆரம்பித்து ஏபிசிடி, தாய்மொழி கல்வி, கணக்கு எல்லாமே அதில் தான் இருக்கும். அந்த 5th வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால், அதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு போகலாம். அப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் ஜோதிடத்தில் அடிப்படையான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது இந்தந்த இடங்களில் இருந்தால் அது ஒரு வரம், மற்ற இடங்களில் இருந்தால் அவங்களோட பாவம், அவங்க என்ன துன்பத்தை சந்திக்க போகிறாங்கங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஒரு தேவதைவசியமாகவும் வலிமையான ஒரு விஷயமாகவும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3ஆம் இடத்துல கேது இருக்கிற பல பேர் வந்து சயின்டிஸ்டாக இருக்காங்க. சயின்டிஸ்ட்னால் அன்றாட வாழ்க்கையில் சாதாரண கிராம வாழ்க்கையில் கூட புது புது டெக்னிக்களை கண்டுபிடிக்கிறவங்க இருப்பாங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க வந்து அருமையான ஜோதிடர்களாக இருக்காங்க. பல விஷயங்களை நிறைய கண்டுபிடிச்சி நமக்கு சொல்கிறவங்களா இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் அவங்க புதிய ஸ்ட்ராட்டஜியை புகுத்துறவங்க இருப்பாங்க. உடல் ரீதியாக அவங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கிறனால இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறவனுக்கு பூரா இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. எந்த இடம், அதை பார்க்குற கிரகம், சேர்கிற கிரகம், குரு, அந்த இடத்துல கேதுவோட வலிமை, இதையெல்லாம் பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்தில் கேது இருந்தால், கேதுக்கு 6ஆம் இடம் ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருந்தாலோ, அந்த 6ஆம் இடத்தை ஒரு பாவக்கிரகம் பார்வை செய்தாலோ, 6ஆம் இடத்துக்குரிய நெகட்டிவ் தன்மைன்னு சொல்லுவோம்ல, கடன், வழக்கு, ரோகம், அதாவது கடன், நோய், எதிரி, இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஒருத்தன் அச்சமின்றி இருக்கலாம். அந்த இடத்துல கேது மட்டும் இருந்திருந்தால், கேது ஒரு பாவகிரகங்கிறனால கேதுக்கு அந்த இடத்துல ப்ளஸ்ஸை கொடுக்குறாங்க. 6ங்கிறது இந்த இடத்துல உபஜயஸ்தானமாகவும் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல கேது இருந்தால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் இந்த கடனிலேருந்து அவங்க மீண்டு வருவாங்க. எவ்வளவு விதமான நெருக்கடி, அந்த மாதிரி ஒரு நோய் இருந்தாலும் அதிலேருந்து அவங்களால மீண்டு வர முடியும். அதே சமயங்களில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தால் கூட அது கட்டுக்கு அடங்கி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த கேதுவை வேறு ஏதாவது கிரகம் பார்த்துட்ருக்கான்னு சேர்த்து தான் சொல்லணும். இந்த கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு தான் சொல்லணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை சொல்கிறாங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய பல பேர் கோடீஸ்வரனா இல்லையா. இந்த ஜோசியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோடீஸ்வரங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன சாபம் பாவங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரெண்டுமே ஒரு விதமான சைக்காலஜி. இந்த கோடின்னு சொல்லிட்டேன்னா நிச்சயமாக ஒரு பார்த்தோம்னா நம்ம கோடீஸ்வரன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. இன்னொரு பக்கம் தோஷம்னா, ஏன்னா 90% பேர் வந்து எல்லாம் துன்பத்தில் உடல்றவங்க தானே, அவங்ககிட்ட போனால் அந்த தோஷம் விலகிடும் அப்படின்னு அந்த ஜோதிடரை தேடி போவாங்க. இதை ஒரு சைக்காலஜியாக வச்சு பேசுகிறவர்களுக்கு மத்தியில் நாம் பேசுகிறது விழிப்புணர்வு. நாம் யாரையும் இதை வச்சுட்டு ஜாதகம் பார்க்க வாங்கலாம் கூப்பிட்றது கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக செஞ்சுக்கோங்க, யார்கிட்டையும் ஏமாறாதீங்கன்னு சொல்கிறது தான். அப்படி சொல்லப்பட்ட விஷயந்தான். கேது 10ஆம் இடத்துல இருந்தால் அது வலிமைன்னு தான் நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். ஏன்னா உபஜயஸ்தானம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அப்போ கேது 10ஆம் இடத்துல இருந்தால் யாருமே கஷ்டப்படுவாங்கன்னு யாருமே சொல்லலையே. உபஜயஸ்தானத்தில் பாவகரங்கள் தான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ 10ஆம் இடத்தில் கேது இருப்பதும் சிறப்பு, 11ஆம் இடத்தில் கேது இருப்பது அதை விட சிறப்பு. 3, 11 ரொம்ப சிறப்பு. ஏன்னா பின்னால் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய திறன் இந்த 11ஆம் இடத்துல கேதுக்கு இருக்கும். அதே போல் மூத்தவர்கள், புதியவர்கள், நிறைய பேரோட அந்த ஆலோசனைகளும் உதவிகளும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 11ஆம் இடத்தை கேது சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம விழிப்புடன் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் இடம் வந்து சரளக்கணங்களுக்கு பாதகஸ்தானமாக இருப்பதால் அது சரளக்கணமாங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணும், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ மற்ற இடங்கள் 2ஆம் இடத்துல இருக்கும்போது இன்னும் குடும்பம் மட்டும்தான் பாதிப்பா, தனமும் பாதிப்பு தானே. வாக்கு, தனம், கல்வின்னு ஒரு 3 விஷயம் இருக்குல்ல. அப்போ 2ஆம் இடத்துல கேது போய் உட்கார்ந்ததுன்னா அது வாக்குஸ்தானம்ங்கிறதுனால உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சுப விஷயங்கள் வந்தால் பலிக்காது, அசுப விஷயங்கள் சொன்னீங்கன்னா பலிச்சிடும். அதனால தான் பாவக்கிரகங்கள் இருக்கிறவங்களே பார்க்க வேணான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜோதிடர்களை தடுக்கிறது இல்லை, படிக்க வேணான்னு யாருமே சொல்லலை, பார்க்க வேணான்னு தான் சொல்கிறாங்களே தவிர. அப்போ 2ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அப்போ கேதுவும் ஒரு பாவக்கிரகங்கனால சொல்லுவாங்க. குடும்பம் நடத்துறது மட்டுமே கேதுவை பார்க்க முடியாதுல்ல. 2ஆம் இடத்துக்கு எவ்வளோ தூரம் காரகத்துவம் இருக்குது. குடும்பம் இருக்குது, தனம் இருக்குது, கல்வி இருக்குது, பொருள் சேர்க்கை இருக்குது, அடிப்படை கல்வி இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் உண்ணக்கூடிய பாத்திரம், நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த தட்டு என்ன தட்டு, வெள்ளித்தட்டா
எவர் சில்வர் தட்டா, அலுமினிய தட்டா, இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்புறம் உங்களுடைய நகைகள், உங்கள் குடும்பத்துக்கு புதிதாக வரக்கூடிய உறுப்பினர்கள், பையனுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு மருமக வருவார் இல்லையா, அந்த மருமக பேரை ரேஷன் கார்டில் சேர்க்கணும்ல. கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட வரவு இருக்குல்ல. உங்களுடைய நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய நகைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. இதையெல்லாம் சொல்லக்கூடியது 2ஆம் இடம்ங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் போய் உட்காந்துச்சுன்னா உங்கள் வாக்குலேருந்து வர்றதெல்லாம் அபசகனமாக வரும். நீங்கள் நல்லது சொன்னால் பலிக்காதுங்கிறதுக்காக மட்டும்தான் 2ஆம் இடத்துக்கு இதை சொல்கிறோமே தவிர, அங்கே இருக்கிறவங்களாம் வந்து குடும்பம் நடத்தாமல் போயிடுவான்னு யாருமே சொல்லலையா. அதனால் எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை வச்சு திசை திருப்பாமல், எல்லா கிரகங்களுக்கும் பாசிட்டிவ் 50% இருக்குது, நெகட்டிவ் 50% இருக்குது. அது இருக்கிற இடத்தை பொறுத்து அதோட தன்மைகள் மாறுபடுங்கிறது மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.